ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். இந்தியன் டீம் மேலே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்த டைமில் ஸ்ரீலங்கா கூட அவங்க ஒரு ஓடிஐ சீரியஸ் லூஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஒரு பெரிய வேக்கப் கால் தான். அதுவும் சாம்பியன் ட்ரோஃபியை நோக்கி டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்க டைமில் இந்த லூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியன் டீம் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் பேசுவோம். பிரபா டாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன். இன்னும் நிறைய கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எனிவே வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டீம் இந்த வேக்கப் காலை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பாஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா அப்படி நிறைய விஷயம் அவங்க வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி வந்திருக்காங்க. ஒரு பெரிய சீரியஸ் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஏதாவது ஒரு டிஃபிட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல் இருக்கும். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல டீமுக்கு இந்த வேக்கப் கால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டீம் வந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா டீமுக்குள்ள என்ன மைனர் எரர்ஸ் இருக்கு, என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரியவே தெரியாது. அது எல்லாம் மொத்தமாக போயிட்டு அந்த முக்கியமான சீரியஸ்லையோ இல்லை ஃபைனல் மேட்ச்லையோ ரெஃப்ளெக்ட் ஆகிறத விட அதுக்கு முன்னாடி ஒரு டீமுக்கு ஒரு வேக்கப் கால் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பட் அந்த டீம் வந்து அந்த வேக்கப் காலை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மைண்ட் செட் இருக்குல்ல, ஒரு பெரிய டிஃபீட்டை பார்த்ததுக்கப்புறம் நாம தான் சாம்பியன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் ஒரு டிஃபீட் வருது அப்படின்னா பிளேயர்ஸோட மைண்ட் செட் வந்து அதுலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மற்ற டீம்ஸ் ஆஸ்திரேலியா மாதிரி டீம் வந்து அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஒரு சேலஞ்சாக மாற்றிக்கிட்டு அடுத்த மேட்ச்லேயே அதை பர்ஃபார்மன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்தியன் டீம் வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கல் பிளே தான். ஒரு டிஃபீட்டுக்கு அப்புறம் பவுன்ஸ் பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கலாக அந்த பிளேயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணுற டைம் அப்படின்னு கூட பார்க்கலாம். பட் இந்தியன் டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் டீம் வந்து இந்தியாவை வந்து ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியா தான் இதில் சாம்பியன். அதாவது இந்தியா வந்து ஒரு சாம்பியன் டீம். அவங்கள வந்து ஸ்ரீலங்கா டிஃபீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எல்லாருக்குமே இருந்தது. யாருமே இந்த முடிவை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். பட் பிளான் பண்ணி ஸ்ரீலங்கன் டீம் வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அவங்கள பிளேம் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான். ஏன்னா ஸ்மார்ட் பிளே பண்ணுறது அப்படிங்கிறது கிரிக்கெட்டில் ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் இந்தியா வந்து டேஸ்ட் தர் ஓன் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிசிசிஐ மேலே ஒரு கம்ப்ளைண்டே இருக்குது. ஏஷியாவிலேருந்து வெளியில் இருந்து ஒரு டீம் வந்து இந்தியாவுக்குள்ளே விளையாட வராங்க அப்படின்னா அவங்க இங்கே விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிசிசிஐ வந்து இந்தியன் டீமுக்கு ஃபேவராக பிச்சை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவராக பிச் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான். அதே விஷயத்தை தான் இப்போ ஸ்ரீலங்கா பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக பிச்சை ரெடி பண்ணியிருக்காங்க. இதே ஸ்ரீலங்காவோட கேப்டன் அசலாங்காவே ஓப்பனாக மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சீரியஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, நாங்கள் பிச்சை வந்து எங்களுடைய ஸ்பின்னர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவராக ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னு. பட் இந்தியா தான் ஸ்பின்னர் சூப்பராக விளையாடுவாங்களே, ஏஷியன் டீம்னாவே ஸ்பின்னர் சூப்பராக விளையாடுவாங்களே அப்படின்னா அங்கே தான் ஸ்ரீலங்கா வந்து இன்னொரு ஸ்மார்ட் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியன் டீமுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸை ஒரு ஹிட்டராக இருக்காங்க. ஒரே ஓவரில் 2 6 3 6 அடிக்கிறாங்க. பட் விக்கெட் அப்படிங்கிறத ஈஸியாக கொடுத்துடுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி முன்னாடி இருந்த அளவுக்கு சீனியர் பிளேயர்ஸ் வந்து ஸ்பின்னை வந்து எந்த அளவுக்கு நம்ம அட்டாக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சேஃப்டியாகவும் விளையாடணும். ஸோ அந்த அப்ரோச் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிட்ட இல்லை அப்படிங்கிறத கீனாக வாட்ச் பண்ணி தான் ஸோ பிச்சு அப்படி ரெடி பண்ணி ஸோ ஜெயிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்தியன் டீமும் வந்து நாம தான் சாம்பியன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இல்லாமல் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு லெசனாக இருக்கும். ஸோ எந்த டீம் வேணாலும் நம்மளை ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் கூட நினச்சேன். இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோஹித் கோலியெல்லாம் ஏன் டீமுக்குள்ளே கொண்டு வராங்க, ஸ்ரீலங்கா வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்த்து பல வருஷம் ஆகுது. ஸோ அவங்களுக்கு எதிராக யங் பிளேயர்ஸே போதுமே, ஏன் ரோஹித் கோலிலாம் வராங்க, அவங்களுக்குலாம் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். பட் ஸ்ரீலங்கா அதை எல்லாத்தையுமே தலைகீழ மாற்றி போட்டு ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 2020 ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறம் 50 ஓவர்ஸில் ஒரு 230 250 அடிக்கிறது அப்படிலாம் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஒரு லோ ஸ்கோரிங் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா இப்போ ஆவரேஜ் ஸ்கோர் வேணும் அப்படின்னாவே ஒரு 270+ 280+ அப்படிங்கிறது தான் இருக்கு. ஹை ஸ்கோரிங் மேட்ச்லாம் 350 400 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மேட்ச் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் தான்.
பட் அதில் ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவை ஒரு அவுட் பிளே பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியன் டீம் இந்த அளவுக்கு சொதப்படுறதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லை, பவுலர்ஸ் இல்லை. அதை தாண்டி காம்பீர் மேல நிறைய வந்து அந்த அலிகேஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த 2020 சீரீஸ் ஜெயிச்சப்போ எந்த அளவுக்கு காம்பீரை வந்து கொண்டாடினாங்களோ அதே அளவு இப்போ இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதை மாதிரி வரும். ஒரு சாம்பியன் டீமா இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் எல்லாம் திடீர்னு ஒரு சீரியஸ்ல அன்எக்ஸ்பெக்டடா, அதுவும் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீம் ரொம்ப லோ டைம்ல அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல அவங்க கூட தோக்குறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அந்த கிரிட்டிசிசம் வரும். அதே மாதிரி காம்பீர் மேல வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய அவரே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாரு. போன மேட்ச்ல இருக்க பிளேயர் அடுத்த மேட்ச்ல இருப்பாங்களா அப்படின்னு அந்த பிளேயருக்கே தெரியாது. ஏன்னா காம்பீர் என்ன முடிவு பண்ணுவார், யாரை எங்க தூக்குவார் அப்படின்னு தெரியாத இருந்துச்சு. ஸோ அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் 2020 சீரீஸ்ல அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இந்தியாவும் சீரியஸ் வின் பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் ஓடிக்கு வரப்போ அது ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு மேட்ச்ல கூட சரியா ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த லோ ஸ்கோரிங் மேட்சை கூட சரியா இந்தியா வந்து சேஸ் பண்ண முடியாம இவ்வளவு ஸ்ட்ரகிள், அதுவும் சூப்பர் ஸ்டார்டிங் ரோஹித் சர்மா கொடுத்தும் அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது, கோலி கூட ஸ்கோர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது ஏதோ சைக்காலஜிக்கலா டீமுக்குள்ள ஏதோ ஒரு பிளே நடந்துட்டு இருக்கோ. ஏன்னா ஒரு 4th டவுன் இறங்க பிளேயரை நீங்க 6th டவுனோ ஒரு 8th டவுனோ இறக்குறப்போ சைக்காலஜில கண்டிப்பா அவங்க வந்து பெரிய டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ அடுத்த மேட்ச் நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்னு தெரியாம ஒரு பிளேயர் விளையாடுறப்போ அது எல்லாமே டீமை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை மாதிரி ஏதோ விஷயங்கள் தான் டீமை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. மற்றபடி இந்தியன் டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட டீமுக்குள்ள ஏதோ எப்பொழுதும் ஒரு டீமுக்கு ஒரு கஷ்ட நேரம் அப்படின்னு வரப்போ, இல்ல புதுசா ஒரு ஹெட் கோச் வரப்போ, கேப்டன் வரப்போ இதை மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல தான் இப்போ இந்தியன் டீம் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி பர்ஃபார்ம் சரியா பண்ணல, காம்பீர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றதுல எதுவுமே கிடையாது. ஒரு வேக்கப் காலா எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன சாம்பியன் ட்ரோஃபிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு மூவ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் டீம் சைக்காலஜிக்கலா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தாங்கன்னாவே போதும். ஆல்ரெடி எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான். சைக்காலஜிக்கலா அவங்க டிஸ்டர்ப் ஆகாம அடுத்த சீரீஸுக்கு ரெடி ஆனாங்க அப்படின்னாவே கண்டிப்பா இந்தியன் டீம் சாம்பியன் ட்ரோஃபிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தோட போய் சேருவாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பாகிஸ்தானோட பிளேயர் ஜுனைத் கான் இந்தியன் டீமோட பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னு ஒரு அலிகேஷனை வச்சிருக்காரு. நம்ம அந்த அளவுக்கு இந்தியன் டீமோட பவுலிங் வந்து இந்த சீரீஸ்ல மோசமா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்கன் டீம் வந்து ஒரு 300 ஸ்கோர் பண்ணி அதை இந்தியா சேஸ் பண்ண முடியாம போயிருந்தா நம்ம அதை அப்படி எடுத்துக்கலாம். பட் ஸ்ரீலங்கன் டீம் ஸ்கோர் பண்ணது எல்லாமே இந்த 230 240 தான். அப்படிங்கிறப்போ பும்ரா இல்லாம இந்தியன் டீம் பவுலிங்கே சரியில்லை, அந்த யூனிட்டே கொலாப்ஸ் ஆயிருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. பும்ரா இல்லாதது கண்டிப்பா ஒரு இன்கம்ப்ளீட்டா இருந்தது பவுலிங் யூனிட் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா பும்ராவை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இந்தியன் டீம்ல இன்னும் ஒரு பவுலர் வரல, அது ஓகே தான். ஸோ இந்தியன் பவுலர்ஸும் சரி பேட்ஸ்மேன்ஸும் சரி அடுத்த சீரீஸ்ல அடுத்தடுத்த மேட்ச்ல இப்போ வரக்கூடிய இந்த கிரிட்டிசிசம் எல்லாத்துக்குமே ஈவன் காம்பீர் கூட ஒன்று சேர்ந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்து இதுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். வில் see you on next video. Bye viewers.